ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 12 ராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, நம்ம வீட்ல அந்த ராசி பெண்கள் இருந்தா எப்படி நம்ம டீல் பண்ணணும், அந்த ராசி குழந்தை இருந்தா எப்படி டீல் பண்ணணும். இந்த வரிசையில இன்னைக்கு என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசி பெண்கள். துலா ராசி பெண்கள் பொதுவா பாருங்க, இவங்க ஆல்பா ஃபீமேலோட பக்காவா மேட்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி பெண்கள் ஒரு ஆளுமை, ஒரு புத்திசாலித்தனம். நீங்க சிம்பிளே பாருங்க, தராசு இருக்கும். நீதி, நியாயம், தர்மம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அறத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்ல. அதுக்காக அவங்க ஃபேமிலி ஓரியன்டா இருக்க மாட்டாங்க, வெறும் கடமையே குறிக்கோளா இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப ஒரு துளாராசி பெண் பாருங்க, நம்ம அவங்களோட குழந்தை பருவத்துல இருந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியில ஒரு துளாராசி பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப பாத்தீங்கன்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அப்படி ரொம்ப பாத்தீங்கன்னா பாசமா இருக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த துளாராசி பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அது நிறைய பேர் பாருங்க, ஜென்ஸ் விஷயத்துல நீங்க பார்த்தே இருப்பீங்க. ஒரு துளாராசி ஜென் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சிக்கெல்லாம் பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதேதான் லேடிஸ்க்கும். அப்பா, அம்மா, சொந்தம், பந்தம், தம்பி, தங்கச்சி, அவங்க உற்றார் உறவினருக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுக்காக மத்தவங்க மேல பாசமா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க மேல, அவங்களோட ரத்தத்து மேல ஒரு கல் தூக்கலான பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எவ்வளவு பாசமா இருந்தாலும் தம் குடும்பத்து மனுஷால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரா தட்டி கேட்பாங்க, நீ செஞ்ச தப்பு. அவங்க சொல்றது அவங்க மூணாவது ஆள் ஒரு நியாயம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கேப்பா, உங்க வீட்டு புள்ள இப்படி பண்ணிடுச்சுப்பா, உங்க வீட்டு குழந்தை எங்க வீட்டு குழந்தைய அடிச்சுச்சுப்பா அப்படின்னா, இந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா நீ நீ செஞ்சது தப்பு, நீ எப்படி அடிக்கலாம், அப்படி சாரி கேளு அந்த குழந்தைகிட்ட அப்படின்னு. நம்ம வீட்டு குழந்தைங்களை பாத்தீங்கன்னா என்ன செல்லமா இருந்தாலும், என்ன ஃபேமிலி ஓரியன்டா இருந்தாலும், நம்ம வீட்டுல இருக்கவங்க தப்பு செஞ்சுட்டா முத தட்டி கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா துளாராசி பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவங்க பாருங்க காற்று, அதாவது காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால பெரிய க்ரௌட் இருக்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் எனக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நியாயம் தானே. எப்பயுமே பாருங்க, லைஃப்ல இருக்க இம்பேலன்சஸ் சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல இருக்க இம்பேலன்சஸ் சரி பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாவே பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி துலா ராசியா இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. அதனால பாருங்க, அவங்களுக்கு ஒரு கருணை அப்படின்றது, ஈகை தன்மை அப்படின்றது டிஃபால்ட்டாவே இன்பில்ட்டாவே உண்டுங்க. உதாரணத்துக்கு இப்ப என் கையில 20 ரூபாய், நான் துலா ராசின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் துலா ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க, என் கையில ஒரு 20 ரூபாய் இருக்கு. ஏதோ ஒருத்தவங்க மா அப்படின்னு யாச்சும் கேக்குறாங்கன்னா ஒரு 2 ரூபாய் நான் போடுவேன். என் மனசு போடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அட 2 ரூபாய் போட்டுருந்தா இருந்திருக்குமே, நம்ம போடலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இதுதான் துலாம்னோட இயற்கையான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, மாமா, மாமி இப்படி ஹாப்பியா இருப்பாங்க. கொஞ்சம் குழந்தைங்க வளருது, ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, ஸ்கூல் போன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. காலேஜ் போறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறந்ததே ஹாப்பியா இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில துலாமும் ஒண்ணு. பெரும்பாலான துலா ராசி அன்பர்கள் பாருங்க ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல நீட்டா இருக்கணும், டீசென்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், வேர்ல்ட்ல இருக்க கம்ஃபர்ட் ஜோன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது பெரும்பாலும் துலாமும் ஆசைப்படும், ரிஷமும் ஆசைப்படும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இன்பில்ட்டாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்ப காலேஜ் போறாங்க, லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. அதாவது லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது, இதுதான் என்னோட வாழ்க்கையினோட குறிக்கோளே. லவ் பண்ணாம யாரையாவது மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? புரியாதவங்களே எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், தெரியாதவங்களே எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க பத்தீங்களா. அதுல துலாமும் பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கும், பெரும்பாலான துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் இல்லைங்களா. அப்ப லவ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமசி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றதுனால இவங்களுக்கு இயற்கையாவே இன்பில்ட்டாவே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்றாங்க, லவ் பண்றது சின்சியரா லவ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க பார்ட்னர்ஸ் மேல. எப்படி இவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, இப்ப இந்த லேடிஸ் இருக்காங்க, துளாராசி லேடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? ரொம்ப சிம்பிள்ங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸ். பையன் ரொம்ப பிளசண்டா இருந்தா, சில்லுன்னு இருந்தா, நம்ம ரொம்ப கூலா இருந்தா, பிளசண்டா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, எனக்கு பிடிச்சிடும் அப்படின்றது தான் துலாமனோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா, பெரும்பாலும் துலாம் பாத்தீங்கன்னா லவ்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது இல்ல. பெரும்பாலும் மீனமோ சிம்மமோ இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா அதுல ஃபெயிலியர்ஸ் அப்படின்றத சந்திக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் பெரும்பாலும் ஒத்து போறது இல்லை.
அதனால ஃபெயிலியர்ஸ் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சே நிறைய துலாம் வந்து பாருங்க மீனமோடோ சிம்மமோடோ ஒரு லைஃப் அப்படின்றத கோப்பப் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் வந்து ஒத்து வராது அப்படின்றது மெஜாரிட்டியான பர்சன்ஸ்க்கு இவங்கள அந்த லவ்லி பிரேக்கப் ஆயிடும். அப்படி மிஞ்சு அவங்க வந்து ஃபேமிலி மேரேஜ் அப்படின்னு போனாங்கன்னா அதுல மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படதான் செய்யுது. சரிங்களா? பொதுவாவே துலாம் வந்து பாருங்க காசு நல்லா பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இது வந்து பாருங்க துலாமுக்கும் உண்டு ரிஷபமுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பல தலைமுறைக்கு நிறைய பேர் சொத்து சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா? அது வந்து பாருங்க அதுல பெரும்பாலும் துலாமா இருப்பாங்க. ரிஷபம் துலாம்ல சொத்து சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோங்க. எங்களுக்கு சேர்த்து வைக்கணும்ன்ற ஆசை ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு உண்டு. அது வந்து நியாயம் தானே. அது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மத்தவங்கள அடிச்சு புடிச்சு மத்தவங்களை கெடுத்து மத்தவங்களை மண்ணுக்குள்ள புதைச்சு அப்படி சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஐ எம் வெரி சின்சியர், ஐம் வெரி ஹானஸ்ட். நான் ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்றேன், நான் ஆர்வமா ஒர்க் பண்றேன், பிளான் பண்ணி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு பிசினஸ் நல்லா இருக்குது, நான் சேர்த்து வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? சரி. பொதுவா வந்து பாருங்க இது காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப வேகமா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒய்ஃப் எப்படி பாத்துப்பாங்க? ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. இப்ப துளாராசி ஜென்னா இருந்தா ஒய்ஃப் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. துளாராசி லேடிஸ் இவங்க துளாராசி லேடிஸ் ஹஸ்பண்ட் எப்படி பாத்துப்பாங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாருங்க அவங்களுக்கு தேவையானதை பர்ஃபெக்டா செஞ்சு வைக்கிறது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் முதல் கொண்டு இவங்க சொல்றது இந்த ஷர்ட் மேட்ச் ஆகல, இந்த பேண்ட் மேட்ச் ஆகல, இந்த ஜீனுக்கு இந்த ஷர்ட் போடு அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் கேர் அப்படின்றது எடுப்பாங்க. மத்தவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசணும், தேவையில்லாம சிரிக்க கூடாது. இந்த அரவிந்த் சாமி சார் படத்துல ஒண்ணு பாத்தீங்களா? ஒரு படம் வரும், அதுல வந்து பாருங்க அவர் சொல்லுவாரு எப்பயுமே தலையை நிமிர்த்து வச்சுக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரி துளாராசி லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட்க்கு பக்காவா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் இல்லைங்க, கல்யாணம் பண்ண பின்னாடி ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது அப்பாக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கப்பா இது செய்யாதப்பா, இது செய், இது செஞ்சாதான் நல்லது, இது செஞ்சா சரியே வராது, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் அப்படின்னு எல்லாம் வந்து பாருங்க நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. எப்பயுமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாவுக்கு பர்ஃபெக்டா பொருந்துங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. தான் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களையும் பர்ஃபெக்ஷனிஸ்டா மாத்தணும் அப்படின்னு பெரும்பாடு படுவாங்க. அது ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம், அது மைனஸாவும் போய் முடியும். ஏன்னா நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் இது இந்த போன் இங்கதான் இருக்கணும், இந்த மூங்கில் செடி இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இதை கொஞ்சம் நகர்ந்திருந்தா கூட எனக்கு பெருசா பிடிக்கிறது இல்ல. அப்ப இது வீடா மியூசியமா? மியூசியத்துல தான் எல்லாமே அப்படியே இருக்கும். வீட்டுல அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற இடத்துல போட்ட இடத்துல வைக்கிற மாதிரி இருக்க முடியுமா? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரொம்ப சிம்பிள்ங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதையாவது ஒண்ணு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானே எங்க வீட்டுல அது நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் துலாம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷெல்ஃப்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து இன்னொரு ஷெல்ஃப்ல வச்சுன்னா இதை ஏன் நீ அந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து இந்த ஷெல்ஃப்ல வைக்கிற, கறிவேப்பிலை எங்க வைக்கிறியோ அங்கே வை, கொத்தமல்லி எங்க வைக்கிறியோ அங்கே வை. நம்ம சமைக்கும் போது ஒரு ஷெல்ஃப்ல எந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தோம், இந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தோமா அங்க இருந்து எடுத்தோமா நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? பெரிய ஃப்ரிட்ஜ் நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கு, எதை எடுக்கிறோமோ எங்க இடம் இருக்குமோ அங்க வச்சிடும். அப்படி கிடையாது, எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே தான் வைக்கணும். அப்ப நம்ம சமைக்கும் போது அர்ஜென்ட்டா வந்து பாருங்க நம்ம 2 பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் எல்லாம் செய்யணும்னா அர்ஜென்ட்டா செய்யும் போது இவ்வளவு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்குமா? ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது, அப்படி ஞாபகம் வச்சுக்கும். இது நிறைய நேரம் எனக்கே உபத்திரமா இருக்கும், என்னடா இது இப்படி ஓடையாட வேண்டியதா இருக்கே. இந்த மாதிரிதான் வந்து பாருங்க எல்லா விஷயத்திலும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் தோஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். நம்மளே ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது துளாராசி லேடிஸ்க்கு பக்காவா பொருந்தும். இப்ப துளாராசி ஜென்னுக்கும் பொருந்தும். அந்த ஜென்னுக்கும் பொருந்துன்றதுக்கு தான் என்னோட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சரி. இப்போ வந்து பாருங்க இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்கு. என்னன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ட் ஸ்பீச், வெட்டு 1 துண்டு 10 அப்படின்னு பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்துலயுமே பாருங்க அந்த கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து பண்ணுவாங்க. அதாவது பெரும்பாலும் என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா சின்ன கல்லு பெரிய லாபம், அதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபம். நம்மளுக்கு ரொம்ப கம்மி லாபம். ஒரு தொழில் அவங்க வந்து முதலீடு போடுறாங்க, அந்த தொழிலை கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும், எவ்வளவு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 8 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு டெவலப் ஆகும், எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் இவ்வளவுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும், ஆனா இவ்வளவு ப்ராஃபிட் வரணும், அந்த மாதிரி தொழிலை நான் செய்யறதுக்கு விருப்பப்படுவேன். நான் இவ்வளவுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த தொழிலை செய்யறதுக்கு நான் பெருசா யோசிப்பேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாருங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாலும் நம்ம வந்து இந்த உப்பு புளி பருப்பு வாங்கும் போது கூட விலை கம்மியா இருக்கும்போது நிறைய வாங்கி வச்சுப்பாங்க. நிறைய வாங்கி வச்சு அது வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அதை காய வைக்கிறது மெயின்டைன் பண்றது எல்லாமே செய்வாங்க. பொதுவாவே துலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லா கலைகளும் வரும். நல்லா சமைப்பாங்க, நல்லா வந்து பாருங்க கோலம் போடுவாங்க,
நிறைய துளாராசி என்பர்கள் நல்ல டெய்லரிங் ஒர்க் பண்ணி நல்ல அந்த ஃபேஷன் டிசைனிங் இருக்கிறது, லேட்டஸ்டா வந்து ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே போட்டுக்கிறது, அதுக்கும் மேல மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, ஃபேஷன் டிசைனர்ஸ், டெய்லர்ஸ், இதுக்கும் மேல வந்து பாருங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. அப்ப நிறைய பேர் வந்து பாருங்க நீதித்துறை, அட்வொகேட்ஸா இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல இருப்பாங்க, இப்படி பல துறைகள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினா வந்து ஃபேஷன்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், எக்ஸலண்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, பெருசா வந்து பாருங்க உலகத்தை பத்தி நான் ரொம்ப பெருசா கவலைப்பட மாட்டேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் லேடி, நான் வந்து குடும்ப கௌரவம், ஃபேமிலி கலாச்சாரம் இப்படி எல்லாம் யோசிப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு, என்னோட கோவத்தினோட உச்சநிலைக்கே போயிட்டா வேண்டாம் தூக்கி போட்டுருவேன். இது வந்து பாருங்க நிறைய துளாராசி லேடிஸ்க்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, லிவர் பெத்தாலஜி, கிட்னி பெத்தாலஜி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுக்ரன் அப்படின்னாலே பிறப்புறுப்பு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு லக்கியான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு திசை. கிழக்கு வடக்கும் தாராளமா போலாம், மேற்கும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா வெள்ளை, ஸ்கை ப்ளூ, கிரீனு, ஓஷன் ப்ளூ, லைட் பிங்க், பிஸ்தா கலரு, இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு ஃபேவரபிளான, அதாவது மைல்டு கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் கலர்ஸா, லக்கி கலர்ஸா அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆக துலாம் அந்த ஆளுமை அப்படின்றது உண்டு. இது வந்து பாருங்க இந்த ஆல்பா ஃபீமேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா துலாம்னோட கேரக்டரும் மேட்ச் ஆயிடும், சிம்மத்தினோட கேரக்டரும் மேட்ச் ஆயிடும், விருச்சிகத்தினோட கேரக்டரும் மேட்ச் ஆயிடும் அப்படின்னா நிறைய வந்து பாருங்க இந்த துலாம்க்கு ஆல்பா ஃபீமேல்ஸோட கேரக்டர் நிறைய மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக துளாராசி பெண்களை பத்தி ஒத்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா எல்லா துறையிலையும் சாதிக்கக்கூடியவங்க. சிங்கிள் இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.